பிரைஸ் தி லார்ட். எல்லாம் விடுதலையா ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லுங்களேன். நம்மளாம் உழைக்கத்தானே செய்வோம். அல்லேலூயா, ஆமென். தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினம், அல்லது மே 1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் யார் தான்? உழைக்கிற வர்க்கங்களெல்லாம் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விதங்களை என்ன செய்கிறோம்? உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். உழைக்கலைன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிற அத்தனை பேர் என்ன செய்து தான் ஆகணும்? உழைச்சி தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. அதுதான் உடலுக்கும் என்னது? ஆரோக்கியம் நல்லது. அல்லேலூயா. அவன் நம்மை உழைத்து சாப்பிடும்போது நம்ம சரீரமும் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர். ஆகவே இந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினாலும் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதைவை வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம், அப்பொழுது நல்ல உன் கை செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க உண்மையான வேலை செய்யறேன்னு சொல்றவங்கள சத்தம் முறையிலே சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் சொன்னீங்களா? உன் அப்படி சொன்னீங்களா? உங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லிருங்க. ஏன்னா மரியாதையில் சொல்லுங்க. அவர் தேவன் நம்மளை பார்த்து நீ வான்னு சொல்லிவிடலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லக்கூடாது. நம்ம வயசுன்னு ஒன்று இருக்குது, அவங்க வயசுன்னு ஒன்று இருக்குது. அதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கை செய்ய வேலையெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரிதான். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாராம்? அது என்ன வேலைன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷத்தில் தேவன் மகிமையாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஏன் ஐயா உன் கை செய்கிற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் அப்படின்னா எதற்காக இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டு எதற்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறார்? நம்ம கை செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் வாஸ்து பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 இந்த 3 வசனத்தை வாசிங்க. அதற்கான சொல்யூஷன் காரணம் என்ன அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வாஸ்து பாருங்க. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும், நல்ல கவனிங்க, மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும், அவன் இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு பலன் என்ன? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சூரியனுக்கு கீழே ஒரு மனுஷன் படுற பிரயாசம், ஒரு மனிதன் என்னெல்லாம் கஷ்டப்படுறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தங்கத்திற்காக ஒரு நோக்கத்தோடு. யாரும் எந்த நோக்கம் இல்லாமல் நான் பிறந்தேன், போகிறேன், வேலைக்கு போகிறேன், படிக்கேன் அப்படி யாராவது சொல்கிறாங்களா? ஒருத்தரும் ஒரு நோக்கம், பிரயாசம். இதுக்கு போய் சேரணும், இதை நம்ம அடையணும், இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த நோக்கங்கள், பிரயாசம், நல்ல இருதயத்தின் எண்ணங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது இதனால என்ன இல்லை, என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் உழைக்கிறாங்க, ஒரு மனுஷன் பிரயாசப்படுறான். நீங்களும் நானே எடுத்துக்கங்க, நீங்களும் எடுத்து நம்ம ஓடுறது, சிந்திக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஓடி நம்ம என்ன ஆகி போயிடும், நம்மளுடைய நாட்கள்லாம் எப்படி ஆயிடுது, அலுப்புள்ளது. ஒரு லெவலுக்கு வரும்போது நம்ம என்ன அடைகிறோம்? அலுப்புனா என்னது? சோர்ந்து போயிடும். வேண்டாம்பா, எவ்வளோ நாள் தான் இந்த பாடுபட, இனி எத்தனை காலத்துக்கு தான் இந்த வாழ்க்கை, இனி எத்தனை வருஷம்தான் இந்த போராட்டம் போட முடியும், அப்படி இந்த எண்ணம் வருதா இல்லையா? அப்படி எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? பரவாயில்ல, 1-2 பேர் தான் நினச்சிருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம சுகமான வாழ்க்கையாக நினச்சிட்டீங்க. சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. பரவாயில்ல, உங்களையும் திருப்தியானவங்க இருக்கீங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களை நாங்கள் அப்படி யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த பாடுகள், இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த நெருக்கம், இன்னும் எவ்வளோ நாள் தான் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை. நான் அப்படி தான் இருக்கிறேன். கர்த்தர் செய்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்னும் என்ன செய்யணும்? நம்ம ஓட வேண்டிய ஓட்டங்கள் இருக்கிறது, இன்னும் பிரயாசப்பட வேண்டியது இருக்குது, இன்னும் பாடுபட வேண்டியது இருக்குது. ஆகவே அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அலுப்பாயிரும் மனுஷனுடைய வாழ்க்கையில். அது அப்படியே எழுதுறாரு பாருங்களேன்.
அவனுடைய நாட்கள் எல்லாம் விடுறது அலுப்புள்ளது. அடுத்த என்ன சொல்ல பாருங்க, அவன் வேலைகள் வருத்தம் அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. அதாவது ஒரு காலத்தில் ஓடி உழைச்சோம், எப்படி கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க, அப்புறம் ஒரு நேரம் வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல, அந்த வேலை செய்வதற்கு என்ன வர மாட்டேங்குது. எத்தனை வருஷையா இந்த பாடப்பட்டுட்டே இருக்கு, இந்த வேலை தான் செய்யணுமா, சாகிற வரைக்கும் வேறு மாற்று கிடையாதா, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, நமக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா, நமக்கு ஒரு மேன்மை நினைக்கிறோமா, நினைக்கலையா, நினைக்கிறோம். அது என்ன வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலையாக இருந்தாலும் சரி, எங்கே வேலைக்கு போனாலும் அந்த வேலை செய்ய உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், அதில் நமக்கு ஒரு திருப்தி அடையலை, சம்பாதிச்சு இன்னும் மேன்மை அடையலை, இன்னும் உயர்வு வரல, மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் குறுகி தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த வேலை நமக்கு என்னவா இருக்கிறது, வருத்தம். நம்ம ஒரு வேளை அப்படி படித்து இந்த வேலைக்கு போயிருந்தால் நம்ம நல்லா இருந்திருக்கலாமோ, நம்ம இங்கே போயிருந்தால் இதுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னா என்ன வருதா, வரலையா, இருக்குதுங்க. எங்கள் சாதாரண கூலி தொழில் பார்க்குறவங்க, விவசாயத்துலேருந்து ஆடு மாடு மேய்க்கிறதுலேருந்து குப்பை பறக்கிறதுலேருந்து எல்லா பாத்ரூம் கழுகுற எல்லா வேலையும், வீடு பாத்திரம் சட்டிப்பானை கழுகுற எல்லா இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த லெவல் என்ன, ஒருவேளை நம்ம யார்கிட்ட வேலை பார்க்குறோமோ அல்லது யாருக்கு கொண்டு கொடுக்குறோம், அவங்க இவங்கள மாதிரி நம்மளும் படிச்சிருந்தா அந்த வேலைக்கு நல்லா என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம், இன்றைக்கி நமக்கு ஒருத்தர் வேலை செய்வாங்க, இப்போ நம்ம இப்படி உட்காந்துருக்கலாமே நினைப்போம். ஆனால் அவங்கள போய் கேட்டுப்பீங்கன்னா அவங்க மேலதிகாரியை பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்னென்னா, நம்ம படிச்சிருந்தா நம்மளும் ரூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நம்ம அடிமை மாதிரி என்ன செஞ்சிட்ருக்குறோம், செய்கிறாங்களா இல்லையா. ஒரு கிளர்க்கு யாரை பார்த்து இது பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸரை பார்த்து பயப்படுறார். ஒரு ஆஃபீஸர் அவர் யாரை பார்த்து பயப்படுறாரு, அதோடைய இருக்கிற மேனேஜரை பார்த்து அவர் பயப்படுறார், அவருக்கு பயப்படுறார். நம்மளும் படித்து ஒழுங்கு அந்த ஒரு பரீட்சை சொல்லுவாங்க தெரியுமா. நீங்கள் மிலிட்ரியில் போனீங்கன்னா இந்த அவர் உட்காந்துருக்காரு, கேட்டு பாருங்கள். மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இராணுவத்திலையும் மிலிட்ரி அதே மாதிரி கப்பல் படை, விமானப்படை, அப்புறம் தரைப்படை, எதில் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆர்மி எதில் எடுத்துக்கிடுங்க. இதில் ஒரு ரேங்க், ஒரே ஒரு ரேங்க் கூடியிருந்தா அந்த ஒரு ரேங்க் கீழே உள்ளவன் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். அப்படி தானே ஐயா? மிலிட்ரியில் அந்த இது உண்டு. இராணுவத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி தான். ஒரே ஒரு ரேங்கு கூடுனா போதும். அந்த ஒரு ரேங்குக்கு இருக்கிற மரியாதை என்னது, பெரிய மரியாதை. என்னை விட நீ பெருசாக என்ன அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன இதில் மார்க் பயிற்சோ அல்லது ஏதோ ஒன்று அவன் வேலை செய்கிறதுலையோ, ரெண்டு பேரும் ஒரே வயசில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா நண்பராக இருந்திருப்பாங்க, ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் ஏறிடுவான், ஒருத்தன் அப்படி நின்றுவான். ஏன்னா அவன் திறமையை வளர்த்துக்கிட்டு மேலே போயிடுவான், இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மேலே போயிடுவான். போனவொடனே இவனை ரூல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் மாறிடுவான். இவன் என்ன பண்ணுவான், அதே எக்ஸாம் இவனே எழுதியிருப்பான், ஏதாவது விட்டுருவான். அல்லது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது, அந்த விளையாட்டுகள் செய்யும்போதோ அல்லது திறமையில் பார்க்கும்போது இவனுடைய திறமை கொஞ்சம் குறைஞ்சிருந்தால், ஒரு நூல் அளவு போனால் கூட அவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பிளவு வந்துடும். அப்படி தானேங்கய்யா? ஆமாம், இதுதான் ரூல்ஸ். அப்போ இவனுக்குள்ளே என்ன நினைக்க வேண்டியது இருக்கும், அன்னைக்கு நான் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நானும் அவனை மாதிரி இணைஞ்சிருப்பேன். ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க, ஆஃபீஸ் விட்டு ஒன்றா வருவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் செய்வான். அவன் வீட்லேயும் அப்படி தான் சொல்லுவான். அன்றைக்கி அதை மட்டும் இவரும் சொல்லுவார், இல்லை நீ அன்றைக்கி ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று போல் இருந்திருக்கலாம், இப்போ நீ கீழே உட்காந்துருக்கேன், நான் மேலே உட்காந்து சொல்கிறாங்களா இல்லையா? இதுதாங்க அந்த ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு சின்னதில் என்ன விட்டுட்டோமே, ஒரு இதை விட்டுட்டோமே, ஒரு சின்ன காரியம் மிஸ் பண்ணிட்டோமே, அந்த வருத்தம் இருக்குதா இல்லையா? அந்த வருத்தம் வருமா வராதா? அன்றைக்கி இதை செஞ்சுருந்தோம்னா இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தான், அன்றைக்கி நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம அப்படின்னு கூட எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, சொல்வதை கேட்குறோம். இது 90% மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கி படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சிருந்தா இன்றைக்கி நாமளும் என்ன செஞ்சுருக்கலாம், நல்லா உட்காந்துருக்கலாம், நம்ம ஏன் இப்படி உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால எல்லாருக்குள்ளே என்ன, அது அந்த வேலைகள் வருத்தம் உள்ளது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. ராத்திரிலையும் அவனுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்கான். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ராத்திரில என்ன வராது, தூக்கம் வராதுங்க. சிந்திச்சு பாருங்க. நான் சொல்ற ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு ரேங்க் கூட்டிட்டார் அப்படின்னா அதற்கான சேலரியுமே என்ன வந்துடுது, வித்தியாசம், அந்த சம்பளம் வித்தியாசம் வந்துடும். இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. டீச்சர்னு சொல்கிறக்கும் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொன்னால், அதே செகண்ட் கிரேட் ஸ்கூலில் அவர் இதாக இருக்கிறார் பாருங்க, ஹெட்மாஸ்டர் ஹெச்எம்மாக இருக்கிறாருன்னா ஹெட்மிஸோ ஹெட்மாஸ்டர் தான், அவங்களுக்கு இவளுக்கு என்ன இருக்குது, சேலரி வித்தியாசம்.
அதே இதில் வந்து ஹைஸ்கூல் போயாச்சுன்னா ஹைஸ்கூல் டீச்சருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருக்கும் என்ன இருக்குது? சேலரி வித்தியாசம். அது எலிமெண்ட்ரி ஸ்கூல், இப்போ ஹைஸ்கூல் வாத்தியார் இருக்கிறாரு, அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கார், அவங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இதே படிப்பை தான் படிச்சிருப்பார். ஒருவேளை அவரை விட இவர் கூடுதலாகவே படிச்சிருக்கா, இவரோட கம்மியாக படித்தவர் கூட எம்ஏ முடிச்சுட்டு அல்லது எம்சிஏ முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு நேர எம்ஃபிஎல்லோ அல்லது பிஹெச்டி அட்டன் பண்ணி நேராக அவர் எங்கே போயிடுறாரு? காலேஜ் போயிட்டாருன்னா இவரை விட 2 மடங்கு அவர் என்ன வாங்குறாரு? சம்பளம் வாங்குறாரு. உழைப்பு கம்மி, ஆனால் என்ன கூடியிருது? புரியுதுங்களா? ப்ரொஃபஸர் வந்துட்டா அவங்களுக்கு தனி சேலரி. அவங்க டைமிங் பார்த்தோன்னா இவங்க காலையிலேருந்து உக்கி போடணும் ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும். அவங்க அப்படி இல்லை, அவர்ஸ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். 2 மணி நேரம் டீச்சிங் தான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வித்தியாசம் அதுதான். ஒரே ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் எங்கேயோ என்ன செஞ்சிடலாம், போயிட முடியும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அது இதை நினைக்கும் போது ராத்திரில் என்ன வராது? இப்படி ஒவ்வொன்று சிந்திச்சு பாருங்களேன், ஒன்று சிந்திச்சு பாருங்கள். ராத்திரில் என்ன வராது? இந்த கஷ்டப்பட்டு உழைப்போம். சூப்பர்வைசர் படுத்துகிற பாடு இருக்குதே, அவன் என்னமோ எங்கேருந்து குதிச்ச மாதிரி நினைப்பான். வானத்துலேருந்து டமேல் அப்படி வந்து குதிச்சு நம்ம அப்படி இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வேலை பார்க்குற கூலிக்கு வேலை செய்கிறவங்களும் அப்படி ஒரு மிருகத்தை விட மோசமான முறையில் நடத்துவானுங்க. ரொம்ப போவான்னு பேசுகிறது, வயசு வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறது, ரொம்ப அது வயசு கூடிடுச்சு, கொஞ்சம் வயசுகள் கூடி ஒரு 40-50 வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்கள மதிக்கவே மாட்டானுவ. போவான்னு பேசுகிறது. இப்படி எத்தனையோ சூப்பர்வைசரை நான் பார்த்துருக்குறேன். முதலாளி வாங்க போங்கன்னு பேசுவான், ஆனால் அந்த சூப்பர்வைசர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் என்னமோ எங்கிறது வந்த மாதிரி நினைப்பான். நாளைக்கு இவன் மேலேயும் தூக்குவாருங்கிறது தெரியாது, ஆனால் இவன் என்னமோ கம்பெனியும் இவன் தான் கட்டி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப கதரெல்லாம் நடத்துவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ராத்திரியில் சாப்பிடும்போது தூக்கம். இந்த சின்ன பையன்ட்ட நம்ம இப்படிலாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது. ஒழுங்காக நம்ம அன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும்போது இதெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எவ்வளோ வாய்ப்புகள் வந்துச்சு, இல்லை அந்த கம்பெனியில் நம்ம கூப்பிடும்போது நம்ம போயிட்டு விட்டோமே, நமக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போகாமல் போயிட்டோமே, அதை செய்திருந்தோம்னா நம்மளும் இன்றைக்கி இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம இப்படி அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு நாள் அவனுக்கு என்ன, சாப்பிடும்போது சரி படுக்கும்போது சரி, அதான் சொல்லுங்க, இளைப்பார். ராத்திரியிலும் அவன் மனதுக்கு என்ன வராது? இளைப்பாறுதற்கு. அடுத்து சொல்லு பாருங்க, மனுஷன் புசித்து குடித்து. நல்ல கவனிங்க. அதனால மனிதன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஐயா புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம சூழ்நிலை பார்க்குறோம். அவன் வருத்தப்படுறான், கஷ்டப்படுறான், உழைக்கிறான் எல்லாம். அதனால உழைக்கிற காசுக்கு, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நிம்மதியாக என்ன செய்யணும்? சாப்பிட்ருங்க. வேற ஒரு நன்மை நமக்கு வரல போகிறதுங்க. உழைத்தோம், சாப்பிட்டோம், திருப்தியாக இருக்கிற ஐயா. நான் வேலை பார்க்குறேன், வயிறார சாப்பிட்றேன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நம்ம இந்த பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் கூட மைண்டில் உட்காந்து ஓடிட்டு இருக்கோம், இப்படிலாம் ஆயிட்டமே, இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த நிலைமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கிற வருமானத்தில், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில், பிரயாசத்தில் நிம்மதியாக என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டதையும் குழப்பாதீங்க. நீங்கள் கலெக்டராக போகிறதில்ல, இன்னும் போய் நம்ம என்ன போகிறது இல்லை. ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகிடுவேன் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு அதில் வாய்ப்புகள் என்ன செஞ்சிருச்சு? இல்லை, போயிருச்சு, விட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுலே இதுதான் டஃபஸ்ட்டு. இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பரீட்சைங்கிறது தான் ஐஏஎஸ் தான். அதையும் பரீட்சை எழுதுகிறாங்க. இப்போ பார்த்துக்கின்னா நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. 57 பேர் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து இந்த முறை செலக்ட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய காரியம். அந்த ரேங்கிங் வாங்கினவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டாங்க, ரேங்க் வாங்கின. கடைசியில் பார்த்தா அது 6 முறை எழுதுனது, 5 முறை எழுதுனது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. 6 முறை 7 முறை எழுதி தான் அந்த லெவலுக்கு என்ன செய்கிறாங்க வர. அப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளோ நேரங்களை செலவு, எவ்வளோ லட்சங்கள். அவங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இருக்குது, கோடிகளை கொட்டி படிக்க வச்சுட்டாங்க. நம்ம பிள்ளைகள் எங்கே கொண்டு படிக்க வைப்பாங்க? பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதே தரிகணத்தோம் அப்படின்ட்டு இருக்குது போது, இவங்க போய் கோச்சிங் சென்டரை பிடிச்சி வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் படிக்க வைக்கணும். எப்படி படிக்க முடியும்? மிஞ்சி போனால் 1 வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, 2வது வருஷம் அப்புறம் பாப்பா வேண்டாம்ப்பா, நீ வேலைக்கு போய் என்ன செஞ்சுக்கோ, முடிஞ்சால் எழுது,
படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீ எழுதலாம், வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே ஒரு அட்டன் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அதை யாரும் தடுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நேரங்களை செலவழிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அப்படி இருந்தால் எதுக்கு இந்த வருத்தம் இருக்குது? வேலைக்கு போய் வருத்தம், இந்த கஷ்டமெல்லாம் நமக்கு இருக்குது. அவ்வளோ பணம் கொட்டி வச்சுருந்தா எதுக்கு வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது? ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போகுது, நிம்மதியாக தூங்கலாமல் பணங்களை குமிச்சு வச்சுருந்தா அதெல்லாம் இல்லாமல் தானே தூக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த வருமானம் இல்லைல்ல, பிள்ளைகளை இந்த வரும் தானே, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, அவங்கள போய் செலவழிக்க முடியலையே. அப்படி செலவழிச்சிட்டோன்னா குடும்பத்தை நடத்த முடியாது. அவளுக்கு அடுத்து ஒரு நல்ல காரியம் வந்துச்சுன்னா, அவளுக்குன்னு ஒரு திருமண காரியம் வந்துச்சுன்னா அதுக்கு எங்கேருந்து போனால் இந்த கேள்வியெல்லாம் இருக்குதா இல்லையா மனுஷனுக்குள்ளே? ஆகவே அவர் சொல்லார், இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உழைச்ச உழைப்புக்கு என்ன செய்யுங்க? நிம்மதியாக இது நினச்சி சாப்பிடாமல் போயிடாதீங்க. அதுதான் வியாதியாகவே வந்துடும். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கண்டதையும் நினச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருக்காதீங்க, அதுதான் வியாதியே. அப்புறம் அதுக்கு ஒரு தடவை மருத்துவமனைக்கு போகணும், அதுக்கு பக்கத்தில் யாரையாவது துணைக்கு கூப்பிடணும். ஏக்கா கொஞ்சம் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறீங்களாக்கா, என்னையே கூறுவாருங்களா? இருக்கா இல்லையா? ஆமாம். அப்பவும் பிரச்சனை இருக்குது, என்னை யாரும் வந்து பார்க்க வரல, என்னை யாரும் கேட்கல, இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? அப்போ ஒருத்தர் கூட விசாரிக்கலையா? இந்த பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரயாசப்பட்டாலும் எங்களுக்கு என்னது தான்? வருத்தம் தான் மிஞ்சி இருக்கிறது, சந்தோஷங்கிறது இல்லை. அதனால என்ன நினைக்க வேண்டியது இருக்குது? இருக்கிற திம்பம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தோஷமாக ஒரு எல்லையை சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை, யதார்த்தம், முடிஞ்சு போச்சு. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. ஆமேன். அருமையானவர்களை நல்லா கவனித்து கொடுங்க. அதனால் நல்ல புசித்து திருப்தியான என்ன நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இவ்வளவாது நம்மளை சாப்பிட வச்சிருக்கிறாரு, இவ்வளவாது நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை தவிர வேற நன்மை ஒன்றுமே இல்லையாங்க. அதுவும் எங்கிருந்து வருதான்? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அந்த சாப்பாடு கூட அது யார்கிட்ட இருந்து தான் வருது? நான் சம்பாதிச்சதில் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல? பணங்கள் குவிச்சு வச்சுருக்காங்க, நகைகள் குவிச்சு வச்சுருக்காங்க, பொருட்கள் குவிச்சு வச்சுருக்காங்க, சொத்துக்கள் இருக்குது. அவங்களால நிம்மதியாக என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. ஆனால் நாம் நிம்மதியாக சாப்பிட்றோங்க. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சாப்பிட்றது பழைய சோறோ சுடு சோறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, தோசையா இட்லியாங்கிறது முக்கியம் கிடையாது, அது கம்மஞ்சோறா சோளச்சோறாங்கிறது கிடையாது. எது சாப்பிட்டாலும் மன நிறைவாக உட்காந்து சாப்பிடுங்க. எவனாவது ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க. ஏன்டெல்லாம் ஃபோன் பண்ணும்போது சாப்பிடும்போது நம்ம 10 நிமிஷம் உட்காந்துக்கல, எவ்வளோ ஃபோன் அடித்தாலும் நான் எடுக்க மாட்டேன். சாப்பிட்டு முடித்து கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி, என்னையா ஃபோன் அடிச்சிங்களா? ஆமாம். என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடித்தேன்? நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி தான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். இல்லை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பைபிள், அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கு அப்படி என்னத்துக்கு நம்ம போய் சொல்லணும்? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தையா, வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது அந்த வசனம்? மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் மனை அனுபவிப்பால் அவனுக்கு வேற நன்மை, இதை விட வேற நன்மை இல்லை. அப்போ அந்த நன்மையும் கூட யார்கிட்ட தான் வருது? மனுஷனிடத்திலிருந்து வரல, தேவன் தருகிறார், தேவன் நடத்துகிறார். சத்தமாக இல்லையே சொல்லுங்க. ஏமே அவர் போஷிக்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம். அவர் லாக் பண்ணிட்டாருன்னு வைங்க, நம்ம பட்னி. அதனால தான் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்ன செய்வேன்? ஏன் அப்படின்னா இதாய்யா, நம்ம படுற பிரயாசம் எதுவுமே மனுஷனுக்கு என்ன கொண்டு வரப்போறதில்லை? திருப்தி தரப்போறதில்லை. அதனால தான் சொல்கிறாரு, நீ செய்கிற வேலைகள் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இன்னொன்று பார்த்துக்கிடுங்க, ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும். சொல்கிறான் பாருங்க, யாக்கோபு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. அந்த 38லேருந்து 44 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் சொல்கிறது, அவன் மாமன் லாபானை பார்த்து அவன் சொல்லும் அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், எனக்கு அப்படியே இதாக இருக்கும். ஏன் நம்ம ஆசீர்வதிக்கணும், ஏன் நம்ம செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர் நம்மளை பார்க்கிறாருங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வாசித்து பாருங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ சொல்கிறான் பாருங்க. இந்த 20 வருஷம் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் எனக்கு எதுவுமே சினை அழியலையாம். நல்லா கவனிங்க, ஒரு சினை கூட அழிந்து போகாத அளவுக்கு பாதுகாத்திருக்கான்னு. அந்த மாடை எப்படி பாதுகாத்துக்கிறோம், அந்த ஆடை எப்படி பாதுகாத்திருப்பான்? ஏன்னா காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடந்து வரும்போது அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன அழியதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது?
சினை. அப்போ அதை கூட கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துறது போல மெதுவாக அந்த ஆடுகள்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறான். சினை அழியவில்லை. பகலிலாகிலும் இரவிலாகியும் பேருண்டதெல்லாம் என்கிட்ட என்ன செஞ்சீங்க? கேட்டு வாங்கினீர். என்னென்ன காணாமல் போச்சோ அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நான் பதில் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கீழே வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகள். நல்ல கவனிங்க. பகலை வெயில் எல்லாம் பாடாப்பட்டு எல்லாம் வெயில் இருந்துச்சு, பனி இருந்துச்சு, எல்லாம் குளிர், எல்லாத்துக்குள்ளேயும் நான் வாழ்ந்து உன் ஆடுகளை மேய்ச்சேன். மாமனுக்கு மருமகன் சொல்கிறான். சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த 20 வருஷ காலத்தில் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தேன்? மாற்றினேன். நல்ல கவனிங்க. 14 வருஷம் ஒரு மருமகன் யாருக்கு உழைச்சிருக்கிறான்? மாமனாருக்கு. யாருக்காக மட்டும்? மனைவிகளுக்காக மட்டும் உழைச்சிருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் உழைத்தேன். 10 முறை ஏமாற்றினான் சம்பளத்தை. ஆகவே இந்த 20 வருஷமும் மாமனார் மருமகனை என்ன பண்ணவே விரும்பலை, ஆசீர்வதிக்கவே விரும்பலை. ஏன்னா அவன் அப்படி பார்க்குறோம். முதல்ல எடுத்த உடனே போகிறான், அந்த வீட்டுக்கு போய் தங்குறான். அப்போ அங்கே சும்மா இருக்கும்போது ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கும் போது நீ எப்போ சும்மா எதுக்குப்பா ஆடு மேய்க்கணும்? நீங்கள் இருக்கிற நாட்களில் நீ ஆடு மேய்க்கதா இருந்தால் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்படி நான் சம்பளமாக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவர் சொன்னால் எனக்கு சம்பளம் தர வேண்டாம், உங்களுடைய இளைய குமாரத்திக்காக நான் என்ன செய்கிறேன்? 7 வருஷம் வேலை பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி 7 வருஷம் வேலை பார்க்குறான். 7 வருஷம் முடிஞ்ச உடனே தன் மகளை கேட்குறான், எப்பா மாமா உங்கள் மகளை கொடுங்க, 2வது பிள்ளை எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இளைய மகளை கொடுக்க போய் யாரை கொடுத்துட்றான்? மூத்த மகளை. அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை, மிகப்பெரிய மோசடி இல்லையா? உழைச்சது யாருக்காக? அப்போ அந்த பிரயாசம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இத்தனை வருஷம் நான் விருதாக உழைச்சேன்னா, 7 வருஷம் நம்ம வாஸ்தவம் இதுக்கு முந்துறதில்ல. பிரசங்கில் எழுதியிருக்காரு இல்லையா சாலமோன், அதை நம்ம விருதாக உழைச்சது மாதிரி இருந்துச்சு. 7 வருஷம் வீணாகி போயிடுச்சு இல்லையா இவ்வளோ உழைப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆக்ரோஷம் ஆயிடுச்சு. இப்போ அவனோட பிரச்சனையை போடுறேன். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத, ஒரு 7 நாள் இவன் கூட வாழ்ந்துரு. நான் 7 நாள் கழித்த உடனே 7வது நாளில் யாரையும் தந்துடுறேன், அவளையும் தரேன், இன்னொரு 7 வருஷம். இப்போ எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனாக இருப்பான் பாருங்க. சரிப்பா விடு, நான் 2 பிள்ளையும் தந்துடுறேன், 2 பேரும் அப்படின்னு. அந்த காலத்தில் எத்தனை பேரும் கல்யாணம் முடிச்சாலும் தப்பு கிடையாது. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரே மனைவி ஒரே புருஷனுங்கிறதுக்குள்ள வரும். அன்றைக்கி அப்படி இல்லை, சரி ஓகே தான். அப்போ அப்படின்னு வரும்போது, எப்போ நான் இன்னொருத்தனை கட்டி கொடுக்க 2 பிள்ளையும் உனக்கே தந்துடுறேன், 2 வச்சுக்கோ, அப்போ 7 வருஷம் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தா அவரை உண்மையாகவே ஒரு மாமனாக என்ன செஞ்சுருக்கலாம்? என்னது, நான் சின்ன பிள்ளையை தந்துருதேன்பா, பெரிய பிள்ளைக்கு யாருப்பா வாழ்வு கொடுப்பா? அவருடைய கண்கள் பார்வை கூச்சமாக இருக்கிறது, அதனால் நீ அவளையும் சேர்த்து வச்சுக்கப்பா, கட்டிக்கப்பா, நான் 2 வரையும் தந்து அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நீ இவளுக்காக 7 நாள் இரு, 7வது வருஷம் இன்னொரு 7 வருஷம் யாருக்காக உழைக்கணும்? இன்னொரு மகளுக்காக நீ உழைன்னு சொன்னான். அப்படி இருந்து இவன் உழைத்தான் இருக்குது. மறுபடியும் 7 வருஷம். அப்போ 14 வருஷம் உழைச்சிருக்கிறான். அப்புறம் 6 வருஷம் மந்தைக்காக என்ன செய்திருக்கிறான்? உழைத்திருக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காலம் உனக்கு உழைத்தேன், இனி என் குடும்பத்துக்காக நான் உழைப்பது எப்போ, சம்பாதிப்பது எப்போது அப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சம்பளத்தையே கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் கொடுக்கல. அப்படி இருந்தும் அந்த சம்பளத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தானா? 10 முறை ஏமாற்றினான். இப்போ அடுத்து சொல்கிறான் பாருங்க என்ன சொல்லாருன்ட்டு. இங்கே தான் அவன் சொல்கிற பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால், இப்போ நீர் என்ன செஞ்சிருப்பீர்? 20 வருஷம் கழிச்சு என்னை ஓட்டாண்டி மாதிரி வெளியே அனுப்பி விட்டுருப்பீர். ஒன்றும் இல்லை போடான்னு அனுப்பியிருப்பார். வெறுங்கையும் வீசின கையுமா நான் வெளியே போவோம், பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கணும். ஆனால் தேவன் என் சிறுமையையும், நல்ல கவனிங்க, தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நல்ல கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் சிறுமையும் பார்க்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை வேதம் சொல்லுது இல்லவா, நீ கையீடு செய்யும் எல்லா வேலைகளையும் நான் எனக்கு என்ன செய்வேன்றாரு, நீ செய்யும் எல்லா வேலையும் உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய வேலை அவர் காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தையும் நம்முடைய பிரயாசத்தை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். நம்முடைய சிறுமை அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் வேலைக்கு போகிறோம்,
எத்தனை பேருங்க நான் கேட்குறேன், எத்தனை பேருங்க சந்தோஷமாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் கிளம்பும்போது இன்றைக்கி அவன் என்ன சொல்லுவானோ, இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்ல, இப்படி சொல்லி தானங்க யோசிச்சு தான் நம்ம போகிறோம். நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி என்ன சார் நேற்று கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வந்தாச்சு, வேலையை மொபைல் போட்டு வந்தாச்சு, நேராகிட்டு விட்டு வந்தோம், இன்றைக்கி போனோடனே என்ன கற்றுவானான்னு தெரியல. இப்படி தானங்க சிந்தனை வருது. வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக எத்தனை பேருங்க ஹாப்பியாக போகிறீங்க? யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சிரமம் இல்லாத வேலைன்னு சொல்லி பெண்களை முழுதும் படிக்க வச்சது ஆசிரியர் பணிக்காக. யாரை கேட்டாலும் என்ன பண்ணி தான் இது டீச்சர் வேலைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்ட் இல்லாத ஒரு வேலை. அதே போல் எந்த தொந்தரவும் கிடையாது, நிம்மதியாக போயிடும். ஆனால் இப்போ அவங்களுக்கே பயம். இன்றைக்கி எந்த பையன் அருவாளோட வருவானா தெரிலையே. ஏன்னா அவன் 7ஆம் கிளாஸ்காரனும் அருவாளை தூக்கு தான், 1ஆம் கிளாஸ்காரனும் அருவாளை தூக்கிட்டு வராங்க. அப்படி இல்லைனாலும் பென்சிலை தூக்கி காமிக்காம, பேனாவை தூக்கி காமிக்காம குத்திடுவேன் அப்படிங்க. இப்போ லெவலுக்கு என்ன செஞ்சு இப்படி போயிட்டு இருக்கல. இப்போ எந்த வேலைக்கு போனாலும் போகும்போதே இவங்களுக்கு என்ன வருது, ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பையன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தாங்க இருக்குது. என்ன நடக்கும் ஏது ஒரு நல்ல பேப்பரில் இருந்து உட்காந்து பார்த்தா, நேற்றைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாங்க, ஹரியானாவில் இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் சில வருஷங்களுக்குள்ளாக 54 முறை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காராம். மாநிலமே என்ன மாநிலம்தான், குட்டியோண்டு மாநிலம். இந்த குட்டியோண்டு மாநிலத்தில் 54 முறை டிரான்ஸ்ஃபர்னா என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகள் நினைச்சதை அவர் என்ன செய்ய மாட்டேங்காரு, செய்ய மாட்டேங்கார். அவர் தனக்கு நேர்மையாக இருக்குன்னு விரும்புகிறார். சகாய ஐஏஎஸ் இதே வார்த்தையை சொல்லியிருந்தார், என் வாழ்க்கையில் நான் 1 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறதே கஷ்டம்னு சொன்னார். ஏன்னா இவங்க நேர்மையானவர்கள் என்ன வைக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஊழலுக்கெல்லாம் இவர் ஒத்து போக மாட்டார், கையெழுத்து போட மாட்டார். உடனே என்ன செய்வாங்க, தூக்கி 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 மாற்றி மாற்றி வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்போ இவங்க போகும்போது கூட என்னன்னு தெரியாது. ஒரு முறை கலைஞர் பேசிகிட்டு இருக்காருயா, ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு, பெருங்கூட்டம் நிற்குது. அவர் சொல்லியிருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ நான் முதல்வராக இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறார். மேடை விட்டு கீழே இறங்கினோன்னே போலீஸ் எல்லாம் விலகி போயிட்டான். ஏன்னா அவர் என்ன ஆகிட்டார், முதல்வர் பதவி பறி போயிடுச்சு. எல்லாம் எஸ்கடு தூரம் போயிட்டான். அதுக்கடுத்து ஒரு சாதாரண மனுஷன் எம்எல்ஏ ஆகிட்டார். யோசித்து பாருங்க, நம்ம இருக்கமா இல்லையான்னு தெரியாது. என்ன போஸ்ட் போகும்போது நம்மளை இருப்பானா கவுத்து விடுவானா நமக்கு தெரியாது. நம்ம வேலை என்னைக்கு பறிக்கப்படும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் உண்மையாக இருங்க. எந்த வேலையானாலும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் சிறுமை அவருக்கு என்ன செய்யும், உங்கள் சூப்பர்வைசருக்கு தெரியாது, உங்கள் மேனேஜருக்கு தெரியாது, உங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு தெரியாது, உங்களுக்கு மேலே இருக்கிற யாருக்கும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது, அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு உங்கள் பிரயாசம் தெரியும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் அதனால தான் சொல்லுது, நீ செய்கிற வேலையெல்லாம் நான் என்ன செய்வேன்றாரு. ஆமாம், நம்ம உண்மையாக செய்வோம். நம்ம வேலை பார்க்குறவங்களுக்காக, நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்காக, வேலை பார்க்குற முதலாளிக்காக, வேலை பார்க்குற அரசாங்கத்திற்காக இல்லை, கர்த்தருக்காக பயந்து கர்த்தருக்கு உண்மை அறிந்து, எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, இதை நான் சரியாக செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ சிறுமை வந்தாலும், யார் உங்களை சிறுமைப்படுத்தினாலும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருப்பேர், வெறுமையாக அனுப்பியிருப்பேர். ஆனால் என் சிறுமையையும் என் பிரயாசத்தையும் பார்த்த கர்த்தர் என்னை இவ்வளவாய் நடத்தி கொண்டு, அவர் தான் உன்னை கடிஞ்சுக்கிட்டார். ஐயா அல்லேலூயா. அவர் உண்மை கடிந்து கொண்டார்னு சொல்கிறான். அல்லேலூயா. அருமையானவளே, வசனம் சொல்லுது, கை செய்யும் வேலையெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ சொல்லுங்கள், இப்போ பக்கத்தில் பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், எல்லா பிரயாசத்தும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எங்கள் வேலையெல்லாம் கர்த்தர், அதனால நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. இப்போ சொல்கிறீங்களா, உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறீங்களா,
என் பிரயாசம்லாம் யாருக்கு தெரியும்? என் சிறுமை கர்த்தருக்கு தெரியும். அதனால் நான் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருவார். நான் என்னென்ன வேலை செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வச்சிறார். அல்லேலூயா. அதனால் இனிமே வருத்தத்தோடைய சஞ்சலத்தோடு என்ன செய்யாதீங்க, என்ன செய்யாதீங்க ஏமா, இனி வருத்தத்தோடும் கசப்போடு என்ன செய்யாதீங்க, வேலை செய்ய சந்தோஷமாக செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் பார்த்த வேலைக்குரிய சம்பளம் எனக்கு கிடைக்கல, கவலைப்படாதீங்க, பரலோகத்தின் தேவன் அதை தருவார். இவன் தரல பார்த்தீங்களா, சொந்த மாமன் தானுங்க. 2 விதத்தில் அவனை பாருங்க. ஒன்று பொண்ணு கொடுத்தவன், இன்னொன்று என்னது, தாய் மாமன். சொந்த தாய் மாமன். இன்னொன்று இவனுக்கு என்ன கொடுத்தவன், பெண் கொடுத்தவன். பெண் கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, தாய் மாமனை அவனே தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவன் விரும்பலைன்னா, தம் பிள்ளைகள் போய் வாழணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் விரும்பலைன்னா, உலகத்தில் இவரை எவங்க இருப்பான்? சொந்த தாய் மாமனே அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பிள்ளைகள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு பெண்ணையும் கொடுத்துட்டு பிள்ளைகளையும் கொடுத்துட்டு அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கலன்னா, உலகத்தில் வேற எவன் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பான்? இங்கே சிந்திச்சு பாருங்களேன். யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய மூடர்களாக அவங்கெல்லாம் இருந்தாங்களா? அப்போ என்னன்னா, 2 பிள்ளை எப்படியாவது கட்டி சாகட்டும்னு நினச்சானா, எப்படி போய் தொலையட்டும், எவன் தள்ளையா கட்டிடுவோன்னு நினச்சானா. நாம் என்ன பண்ணுறோம், பெண் பிள்ளைகள் பெற்றவங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்து அப்புறம் கன்சீவ் ஆகிட்டு அதுக்குரிய காரியங்களையும் செய்து இப்போ குழந்தை பெற்றுட்டு இவங்களும் சேர்ந்தே போயிருந்தாங்க. யாரும் சேர்ந்து, அம்மாவும் சேர்ந்து அப்பாவும் சேர்ந்து எல்லாம் 2 பேருமே யாரு கூட போய் உட்காந்துக்கிறதாக, பெண் பிள்ளைகளோட குத்தகைக்கு எடுத்து அங்கே உட்காந்துருங்க வருஷக்கணக்காக. ஆனால் அவன் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு அவங்க சம்பாதிக்கிற வேலைக்கு கூட என்ன கொடுக்க மாட்டேங்கான், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கான். அப்போ எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனாக இருப்பான் பாருங்க. இவ்வளோத்துக்கும் தாய் மாமன். இப்போ 2 விதத்துலையும் இவனுக்கு என்ன இருக்குது, உரிமை. இந்த பக்கம் தாய் மாமன், இந்த பக்கம் பெண் கொடுத்தவன். இவ்வளவு நெருக்கமானவனே அவங்கள ஆசீர்வதிக்கலாம். ஊரில் உள்ளவன் நம்மளை ஏமாத்துறான்னு ஏங்க நீங்கள் வருத்தப்படணும்? அவனே செய்யலாம், உலகத்தான் நம்மளை ஆசீர்வச்சிட போகிறானா? ஆமாம், உங்கள் உழைப்புக்குரிய ஊதியத்தை பரலோகத்தின் தேவன் வச்சிருக்கிறார். எங்கே இருந்துன்னு கேட்கீங்களா? நான் போனால் நிறைய போயிடும், அதனால தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியே 28க்கு வாங்க. உபாகமத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. 8 to 12 அப்படியே வாசிங்களேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நல்ல கவனிங்க, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு, கர்த்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார் சொல்லி அப்படி வரிசை சொல்லிப்பார். அதை விளக்கிட்டு தான் நேரமாயிரும், அதனால் நேரம் அடுத்து வந்துருவோம். கடைசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மிருக ஜீவன்களிலும் உன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் பரிபூர்ண நன்மை உனக்கு கட்டாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறப்பார். ஏமா ஐயா, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறா? இப்போ சிந்திச்சு பாருங்க. நம்ம முதலாளி தர வேண்டாம், நம்ம அரசாங்கம் தர வேண்டாம், நம்மளை யாரை வேலைக்கு வச்சுருக்காங்க அவங்க தரல, அவங்க நம்ம ஏமாற்றிருக்கலாம், நமக்கு உரிய ஊதியம் கொடுக்காம போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு உனக்காக நான் எதை திறக்கிறேங்கிறாரு, நல்ல பொக்கிஷலாகிய வானத்தை திறக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கரங்களை தட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் வானத்தை திறக்க போகிறார். அது என்னதுன்னு சொல்லியிருக்குதான், குட் ட்ரெஷர், நல்ல பொக்கிஷ சாலை. அதை விட ட்ரெஷரி வேற ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதை விட என்னது கிடையாது, பெரிய ட்ரெஷரி உலகத்திலே கிடையாதுங்க. ட்ரெஷரின்னா அர்த்தம் என்னங்க, கருவூலம். அது நல்ல தரமா அழகா சொல்லிட்டேன். கருவூலம்னா அர்த்தம் என்னங்க,
இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் சொல்லிட்டோம். சரி, கருவூலம்னா என்னங்க? நம்முடைய பொக்கிஷங்களை, பணங்களை என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும்போது சரி, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் சரி, உங்களுக்கான பணவரித்தனை பொழுது நீங்கள் பேங்க்கில் வாங்கலாம். ஆனால் எங்கேருந்து சேங்ஷன் ஆகணும்? கருவூலத்தில், ட்ரெஸரியில் இருந்து தான் வரணும். நீங்கள் அங்கே போய் தான் உங்களை நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு என்ன காமிக்கணும்? அடையாளம் காட்டணும். பேங்க்கில் ஏடிஎம் போட்டு யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உங்களுக்கான பணம் உங்களுக்கு வேணும்னா ட்ரெஸரியில் ஒவ்வொரு வருஷமும், இந்த ஏப்ரல் தானே, ஏப்ரல் இதுக்குள்ளே பதிஞ்சிருப்பீங்க நீங்கள்லாம், அப்படி தானே? ஏப்ரல் அந்த டைம் தானே வைப்பாங்க, மார்ச் ஏப்ரல். அந்த டேட் ஆஃப் பர்த் ஒரு கொண்டுட்டாங்களோ. முன்னாடிலாம் எப்போ பண்ணுவாங்கன்னா எப்போ பண்ணிடணும்? அந்த ஏப்ரல். அந்த டேட் ஆஃப் பர்த்தை கணக்கு பண்ணி, அப்போ அதுவும் நல்லது தான். ஏன்னா மொத்தமாக ஒரு நேரத்தில் போய் அடையதை விட அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த்தை கணக்கு பண்ணிட்டு, அப்போ எப்படியானாலும் இயர்லி ஒன்ஸ் கட்டாயம் எங்கே போகணும்? ட்ரெஸரி, கருவூலத்தில் போய் தன்னை பதிவு பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? வரணும். நான் இருக்கிறையான்னு அடையாளம் காமிச்சு, அடையாள அட்டையும் காமிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தால் தான் அடுத்த மாதம் என்ன ஏறும்? பென்ஷன் ஏறும். புரியுதுங்களா? அப்போ கருவூலத்தில் இருந்தால் எல்லாம் சேங்ஷன் ஆகணும். அதே மாதிரி தான் உலகத்தில் 1000 பேங்க் இருக்கலாம். ஸ்டேட் பேங்கு, அந்த பேங்கு, இந்த பேங்கு, ரிசர்வ் பேங்க், எல்லா பேங்க் இருக்கலாம். ஆனால் பரலோக பேங்க் திறந்தால் மட்டும்தான். அது திறந்துட்டு வைங்க, இங்கேருந்து எவங்கிட்ட எதிர்பார்க்கண கர்த்தர் தர ஆரம்பிச்சிருவான். அவர் சொல்கிறாரு, நீ படுகிற பிரயாசத்திற்கு உனக்கு பலன் கொடுக்கும்படியாய் உனக்காக நான் எதை திறக்கிறேன்னு சொல்கிறாரு? வானத்தின் பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலை வானத்தை நான் திறப்பேன். அல்லேலூயா. இதை விட என்னங்க நமக்கு வேணும்? அல்லேலூயா. அதை தந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்ல. அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. இதை விட என்ன ஆசீர்வாதங்க நமக்கு வேணும்? நான் சொல்கிறேங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்னு நான் சொல்லலை. தேவ ஊழியக்காரனாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், ஒரு சபையின் மேய்ப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நின்று நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் வாங்கின கடன் போதும். இனி நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துலேருந்து தேவன் ஒரு புது வாசலை உங்களுக்கு திறப்பாருங்க. நீங்கள் யாருக்கு முன்னாடி கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்காக தேவன் எதை திறக்க போகிறாரு? வானத்தின் பொக்கிஷாகிய அந்த வானத்தை திறக்க, நல்ல பொக்கிஷாலைய வானத்தை திறக்க போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க. கர்த்தர் தரும்போது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? புது வாசல் திறங்க. எனக்கும் தான், உங்களுக்கும் தான், நமக்கும் தான், எல்லாருக்கும் சேர்த்த சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம பட்ட பாடுகள், நம்முடைய பிரயாசத்திற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இனி நம்ம கடன் வாங்குறவா இல்லை, கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தருமே மாற்றப் போகிறார். இந்த கையை கொஞ்சம் பாருங்களேன், இந்த கையை கொஞ்சம் பாருங்களேன். என் கையை இல்லை, உங்கள் கை. சும்மா முகத்துக்கு நேரம் வச்சு பாருங்கள். இந்த கையில் நம்ம எத்தனை நேரத்தில் எதாக இருந்தால் நலமாக இருக்கும்? 100 ரூபா கொடுங்கண்ணே, மாமா கொடுங்க, மச்சான் கொடுங்க, கேட்டிருக்கமா இல்லையா? வாங்கியிருக்கமா இல்லையா? வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கவே இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிடுங்க. ஆனால் வாங்கியிருக்கோமா? ஏதோ ஒரு காலத்தில் வாங்கணும். ஆனால் இனி இதே கரம் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய கரமாய் மாறப்போகிறது. விசுவாசங்க, இதாங்க நமக்கு நம்பிக்கை. கர்த்தர் தர்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உழைக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு வரப்போகிறது. அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னை இதை சொன்ன உணர்த்தின ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் கையின் பிரயாசங்கள் விருதாய் போகாது. ஐயா, நிறைய நேரங்கள் நம்ம கொடுத்துட்டு ஏமாந்துடுறோம், நம்ம கிடைக்காம அப்படியே காத்து கிடக்கிறோம். தேவர் ஒரு புது வாசலை திறக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா யாராலும் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நினைச்ச முடியாது, எடுக்க முடியாது. கடன் கொடுக்கக்கூடியவளை ஆசீர்வதிப்பாராம். இதான் மல்கியாவில் கூட சொல்லும்போது, அவர் வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நான் உன்னை என்ன செய்வேன்றாரு? ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன், இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமாங்க, நிறைய இருக்கிற வசனம். உபாகமத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கடன் வாங்காமல் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பா என்னன்னு சொல்கிறார். ஏன்னா உன்னை மென்மேலும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் போகிறேன், மென்மேலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 14ஆம் அதிகாரம், உபாகமம் 14, 15, 16, 28 இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கும் போதெல்லாம் எதைத்தான் சொல்ல, உன் கையின் பிரயாசம், நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் தான் சொல்கிறார். அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் வாசித்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போ நேரமாக நான் முடிச்சிடுறேன். அப்படியே யோசித்து பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உன் கையின் பிரயாசம். அப்போ நாம் என்ன உழைக்கிறோமோ அதுக்கு தான் பலன். சும்மா உட்காந்துட்டு உழைப்பிக்கிட்டு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியும். நீங்கள் உழைக்கிறீங்களா, நிச்சயம் பலன் உண்டு. அது சின்ன வேலையா பெரிய வேலையா இந்த வேலையா அந்த எந்த வேலைன்னு கிடையாதுங்க. என்ன வேலையாக இருந்தாலும் தேவன் ஆசீர்வச்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். நம்ம செய்த போதுங்க தேவன் ஆசீர்வச்சிருவார். என்ன வேலை பார்க்குறதுங்க இல்லை, நாம் உழைக்கணும்னு தீர்மானிச்சிட்டோமா தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏமேன். அவர் மென்மேலும் உங்களை என்ன செய்வா, ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? எங்கள் இது ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு. உபாகமம் 28 எழுதியிருக்குது, உபாகமம் 15 அதில் இருக்குதா இல்லை, அதை மட்டும் வாசித்திருக்கேன். அப்படி செய்ய மாட்டோம், ஏன்னா நிறைய இருக்குது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், நல்ல கவனிங்க, அவர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடுங்க. அருமையானவர்களே, ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அதான் அங்கே ஆளுவதில்லை. நம்ம போய் பிரதமராக உட்கார போகிறதில்ல, நம்ம போய் முதல்வராக உட்கார போகிறதில்ல. அதுக்கு சொல்லலை நீ தேசத்தை ஆளுவாயின்னு சொன்னால் நாளைக்கு பிரதமராகிடுவோம், நாளைக்கு முதல்வராகிடுவோம், நாளைக்கு அமைச்சராகிடும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லலை. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னென்னா, நாம் கடன் கொடுப்போம், கடன் வாங்க மாட்டோம். அப்படி இருந்தால் நாம் அநேகரை ஆளுவோம். நம்ம மற்றவர்கள் என்ன செய்தில்லை ஆளு. அப்படின்னா எனக்கு கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யார் தான்? எந்த காலத்தில் அடிமை தான். நம்ம நல்லா இருக்கலாம், நல்லா உடுத்தலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் ஒரு கடன்காரனை கண்டா நம்மளை அறியாமலேயே ஒரு கூச்சம் நமக்குள்ளே வருது. இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? கை நீட்டி வாங்கிட்டோங்க, அவன் முன்னாடி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போது கூட நமக்கு என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்கும். ஒரு நல்ல இதுதான், ஃபங்க்ஷன் தான், ஒரு நல்ல காரியம், எல்லோரும் வர்ற இடம் தான். ஆனால் கூட அந்த இடத்துல நிற்கிறதுக்கு நமக்கு என்ன இது, கால் கூசுது. ஏன்னா அவன் திடீர்னு இந்த கூட்டத்தில் இப்போ அந்த ரூபா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டான்னா, அந்த செயின் என்னாச்சுப்பா கேட்டா, இந்த உணர்வு இருக்கணும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்பா கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, அந்த நகை கொடுத்து எவ்வளோ ஆச்சு, அந்த பணம் கொடுத்து எவ்வளோ ஆச்சு, இந்த பொருள் கொடுத்து எவ்வளோ ஆச்சு, என்னப்பா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதான் அவங்க ஆளுகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நமக்கு வேணும். சத்தமா தைரியமாக இருங்க. உங்கள் கையின் பிரயாசம், அதுக்கு தான் அதை ஆசீர்வதிக்கிறேன். இதுக்காக கொள்ளையடிச்சா கொண்டு வர முடியும்? இதுக்காக கொள்ளையடிக்க முடியும்? அடிக்க முடியாதுல்ல. கொலை செய்து சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வச்சிட்றேன், நீ செய்கிற வேலையை நான் ஆசீர்வச்சிட்றேன். இது ஆசீர்வச்சிட்டா பெருசாயிருங்க. எங்கள் மீன் குழம்பு கொடுக்குறது பெருசு இல்லைங்க, மீன் பிடிக்க கற்றுக்கிடணும், அவ்வளோதான். மீன் குழம்பு ஒரு நாள் ஸ்பெஷலாக கிடைக்கும். அதுதான் அந்த நாட்களில் செஞ்சாங்க. வெள்ளைக்காரங்களாக இருக்கட்டும், மிஷினரிகளாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் வந்து வேலை செய்யும் போது இதைத்தான் செஞ்சுட்டு போனாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சோப்புன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து அவங்கள உருவாக்குனாங்களே தவிர, உருவாக்கிட்டு அடுத்தவங்க தொழில் சம்பாதிப்பதற்கான வழியை தான் என்ன செஞ்சுட்டு போனாங்க, செய்து கொடுத்துட்டு போனாங்க. ஆமாங்க. இன்றைக்கி என்ன மத்தியானம் மீன் குழம்பு அப்படின்னா நல்லா சாப்பிட்றலாம், சந்தோஷம், ஒரு நாள் கிடச்சிரும். அடுத்த நாள் மீன் குழம்பு கொடுத்தோம், சந்தோஷம். அடுத்த நாள் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே மீனை நாம் பிடிக்க பழகிக்கிட்டோம்னா நம்ம தினமும் என்ன சாப்பிட்டுட்டே இருக்கலாம். புரியுதா? அதே மாதிரி உழைக்க சம்பாதிக்க நம்ம பழகிட்டோம்னா தினந்தோறும் சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் யார்கிட்டையாவது போய் நீங்கள் தருவீங்களா, நீங்கள் தருவில்லை, நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்க முடியாது. கையேந்தாமல் வாழ்வதற்கு நம்மளை வச்சிருக்கணும் கர்த்தர். இதுவரைக்கும் வைத்திருந்தால் சந்தோஷம், இனி இதை விட நன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் கையை பாருங்கள், 2 கையும் பாருங்கள். ஜெபம் பண்ண போகிறோம். 2 கையும் பாருங்கள்.
2 கையும் உழைக்கிற கை தானே? உழைக்கிற கையா உழைப்புற கையாயா? 2 கை பாருங்க, 2 கை. இந்த கையிட்டு நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதையெல்லாம் என் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாருங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் கடையிட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த உழைப்பாளர் தினத்தில், இந்த தொழிலாளர் தினத்தில் நான் உங்களை ஒரு தகப்பனாய் நின்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இன்னைக்கு ராத்திரி என்னோட திட்டமாக பேசினார். அதனால தான் நான் தைரியம் அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் செய்கிறீங்களோ, இப்போ செய்கிறீங்களோ, இனி எப்பெல்லாம் செய்ய போகிறீங்களோ எல்லா வேலையும் ஆசீர்வதிச்சிருவார். அந்த வேலையை செய்யும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இது நீர் ஆசீர்வதிக்கிற வேலைப்பா. இந்த கைனால் செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிச்சிருங்க. இதிலிருந்து என்னை வர்த்திக்க பண்ண போகிறீங்க, இதிலிருந்து மேன்மை தர போகிறீங்க. இந்த கையில் செய்கிற வேலைகள்லாம் சும்மா நீங்கள் கையை பார்த்துட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை கையை உயர்த்திக்கிட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. எதை வேணாலும் சொல்லுங்கள், கர்த்தரை சொல்லுங்கள். இந்த கையில் செய்ய போகிற காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீரே. இந்த கரம் இது சாதாரண கரமப்பா, இது ஒன்றுக்கு உறவாத கரம். ஆனால் இந்த கரத்தின் வேலையை நீர் ஆசீர்வதிக்க போகிறீங்களே ஆண்டவரே. என் கரத்தில், என் வேலையில், என் கையில் செய்ய போகிற இந்த காரியத்தில் நீர் ஆசீர்வதிக்க போகிறீங்களே ராஜா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில். எஸ் லார்ட், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் காலை வேளையிலும், இந்த தொழிலாளர் தினத்தில், இந்த உழைப்பாளர் தினத்தில் அதிகாலை நின்று உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எனக்கு உதவி செய்தீரே. நீர் எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எங்கள் கரங்களிலே செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து போகும்போது வெறுமையாய், வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, நெருக்கத்தோடு இராதபடிக்கு இதுவரைக்கும் இரவிலே தூக்கமில்லாமல் தவித்து கொண்டதெல்லாம் போக ஆண்டவர் இன்றையிலிருந்து விடுதலையாய் வாழ உதவி செய்யும். நான் செய்கிற வேலையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் என்னை கனம் பண்ணினாலும் கனம் பண்ணாவிட்டாலும் சரி, யார் என்னை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் சரி, யார் என்னுடைய காரியத்தை தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். என் பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். என் சிறுமை அவருக்கு தெரியும். அவர் அதை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவருடைய தைரியமாய் போக உதவி செய்யுங்க ராஜா. இடம் கொள்ளாமல் போகுமிட்டமாய் ஆசீர்வதிங்க. அவங்க வீடு, நிலம், ஆஸ்தி எல்லாத்தையும் நீ ஆசீர்வதிங்க. தோட்டம் துறவுகள் எல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரை. பறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. உடைய கிருபை இருக்கட்டும். வீடுகளில் எதையெல்லாம் வைக்கிறாங்களோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, இவர்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லட்டும் கர்த்தாவே. அந்த அளவுக்கு என் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது என்ன வேலையா இருந்துட்டு போட்டு ஆண்டவரே, அதையெல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சிருங்க ராஜா. நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் தானாய் பெருகிருமே ராஜா. எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை பார்க்கிற, கேட்கிற, தூரத்தில் சமூகத்தில் இந்த வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தையும் அப்படியே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருக்க எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்றைக்குமே ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய வசனத்தை தியானித்து இந்த பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் எல்லா பிள்ளைகளோடு பரிபூர்ணமாக இருக்கட்டும். தூரத்தில் சமயத்திலிருந்து ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்க. அவங்க செய்கிற வேலையெல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ராஜா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இனி யாரும் துக்கமுகமாய் இராதபடிக்கு இந்த தொழிலாளர் தினம் எனக்கான வெற்றியின் நாள், எனக்கான ஜெயத்தின் நாள், என் வாழ்வின் உயர்வின் நாள் என்று சொல்லி கம்பீரமாய் கடந்து போகட்டும். இதுவரைக்கும் எத்தனையோ உழைப்பாளர் தினத்தை இவங்க பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் எத்தனையோ தொழிலாளர் தினத்தை இவங்க பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த 2025 தொழிலாளர் தினம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சிருங்க. அவனுடைய கரங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேகரை ஆளுவாய், நீயோ ஆளப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, அப்பதையா என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்த போறதுக்காக சகோதரன் எங்களுக்காக வானத்தின் பொக்கிஷங்களை திறக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலகடிகளை திறந்து நீர் இடம் கொள்ளாமல் போக வேண்டுமாய் ஆசீர்வாதத்தை நீர் வர்த்திக்க பண்ணுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிதான காரியங்களை செய்யும். சரீரத்திலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பலன் இருக்கட்டும் ஐயா. கரங்களில் பலன் இருக்கட்டும், கால்களில் பலன் இருக்கட்டும், உச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகள், தசைகள் எல்லாம் அந்த வேலைகளை செய்யக்கூடிய பலனை தருவதாக ராஜா.
நீர் அப்படி தந்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய போக்குவரத்தை எல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை இருக்கட்டும். ஊழியர்களாக இந்த நாய் ஆண்டவரே, உடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தாவே, உடைய பணிவிடைக்காரனாகிய நான் கர்த்தாவே, அப்பா இந்த வேளையில் நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவை தாசனாக நின்று ஆண்டவர் இந்த மந்தையின் மேய்ப்பனாய் ஆண்டவரே ஆவிக்குரிய தகப்பனாய் நின்று மனப்பூர்வமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிச்சிடும். அவங்க செய்கிற வேலைகள் ஒன்றும் குறைபடக்கூடாது. எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கரங்களை ஆசீர்வதித்து அந்த வேலைகளை செய்ய வைத்தரலும். மனப்பூர்வமாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருந்து செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.